வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி தாய்க்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு என்ன பிடிக்கும், அதை எப்போ கொடுக்கணும்னு எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன். நிச்சயமாக நாளைக்கே உனக்கான நல்லது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பெருசாக பிரம்மாண்டமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. பல பேர் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் எதுவுமே சொல்லாமல் உதவி செய்கிறாங்களோ அந்த மனசு தான் பெரிய மனசு. நீயும் எப்போதும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறத விட செயலில் செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பது தான் மகத்துவம். எப்போதும் நல்லதை செய், நேர்மையாக இரு, எதை பார்த்தும் பயப்படாமல் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. அதற்கான பலனை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என் தங்கமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பொய்யாக போகாத அளவுக்கு அது எல்லாத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் துணிவு இருக்கும்போது நீ எல்லாத்தையும் சுலபமாக சமாளிக்க முடியும். கூடிய விரைவில் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. அது வரைக்கும் பொறுமையாக காத்திரு. நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து காலம் உனக்கு பதில் சொல்லும் என் செல்லமே. இந்த வராகி தாய் நானே உனக்கு காலமும் நேரமுமாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன். ஒரு வார்த்தை உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டினா அதை கண்டிப்பாக உன் கைகளில் நாளைக்கே நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் தங்கமே. நீ கேட்டுதான் நான் உனக்கு செய்யணும்னு இல்லை. நீ கேளாமலேயே கூட உனக்கு என்ன பிடிக்கும், நீ எதை விரும்புவன்னு அனைத்தையும் தெரிந்தவளாகத்தான் உன் தாய் இருக்கேன். ஒரு தாய்க்கு தன் பிள்ளையை பற்றி தெரியாதா என்ன? உன் வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று, நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இன்னொன்று, உன்னுடைய முக்கியமான ஒரு பாவ வினை தீரப்போகுது. இது 2யுமே சரி செஞ்சு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் துன்பங்கள் எல்லாம் தீர்வதை காணுவதற்கு இந்த வராகி தாய் ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும் என் செல்லமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி பயணம் செய்யும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற தயாராக ஓடிவா. இன்னும் இன்னும் நீ செய்யக்கூடிய புது முயற்சிகளுக்கும் உன்னுடைய ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் சேர்த்து நான் வெற்றியை தர்றதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டு நீ நிறுத்தி வச்சிருக்கதையெல்லாம் இப்போ மறுபடியும் ஆரம்பி. நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் இப்போது நீ தொடங்க முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உன் பொருளாதாரத்திலும் நல்ல உயர்வு உண்டாக போகுது. உன் திறமைக்கான பரிசு வந்து சேரப்போகுது. சுப செய்திகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தில் உன் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் என் செல்லமே. உன்னுடைய விரதத்துக்கும் நீ தெய்வத்தை வணங்கிய அந்த இறை பக்திக்கும் சேர்த்து நான் இப்போது பலனும் பரிசும் கொடுக்க போகிறேன். அதனால் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு எல்லா முயற்சிகளையும் சரியாக நீ செஞ்சினா கண்டிப்பாக உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறிடும். ஒருத்தருக்கு நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உனக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கூட வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போ யாருக்கும் நல்லது மட்டுமே செய்ய யோசனை செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். அடுத்தவங்க உழைப்பில் நீ ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு யோசிக்காம உன்னுடைய உழைப்பில் மட்டுமே ஆதாயம் தேட பழகு. சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றி தான் எப்போதும் நிலைச்சி இருக்கும் என் செல்லமே. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதை விட கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறது தான் கோபுரம் கட்டுவதற்கு சமமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் ஏமாத்தாம தன்னுடைய சொந்த உழைப்பாலும் சுய முயற்சியாலும் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி தாய் நிச்சயமாக பதில் கொடுப்பேன். பொய்யான இந்த உலகத்தில் உண்மையான நீ வாழுவதும் சமாளிப்பதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உண்மை வந்து கொஞ்சம் தாமதமாக தான் ஜெயிக்கும், பொய் உடனே ஜெயிச்சிரும். அதே போல தான் உண்மையை பேசக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய நீ கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக தாழ்ந்து போகாமல் ஜெயிச்சிடுவா என் செல்லமே. தர்மம் ஒருபோதும் தோத்து போகாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசில் இனிமே கோபமோ வருத்தமோ கவலையோ மனக்கசப்போ இருக்கவே கூடாது.
எப்போதும் எல்லாவற்றையும் நேர்மறையாக யோசிக்க பழகு. மன அமைதியையும் சந்தோஷத்தையும் உனக்குள்ள வச்சுக்கோ. கொஞ்சம் அமைதியா இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கான மாற்றத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த வராகி தாய் நான் பார்த்துக்கிறேன். கஷ்டம் வரும்போதெல்லாம் கவலைகளை நினைச்சு கண்களை மூடிக்காம, வராகி அம்மா எனக்கு இதை சரி செஞ்சு கொடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டீனா உனக்கு உதவி செய்வதற்காக நானே ஓடோடி வருவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் கவலைப்படாத. கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வர வச்சு கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோட இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும். யாரெல்லாம் உன்னை சாதாரணமா ஏளனமா இலக்காரமா நினைச்சாங்களோ அவர்களே உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி உனக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கும் அளவுக்கு உன்னை உச்சியில் உயர்த்தியே தீருவேன். என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன். உன் மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லிடு. உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய தடைகளும் தடங்கல்களும் உன்னுடைய பிரச்சனைகளும் எல்லாமே விலகி போய் உன் குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இதுவரைக்கும் பல ஏமாற்றங்களால மனம் வருந்திக்கிட்டு இருந்த உனக்கு ஆறுதலா துணையா நான் இருந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். நான் உன்னை என்னதான் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் உனக்கு என் மேல இந்த நம்பிக்கையும் பொறுமையும் சிறிதும் குறையவில்லை என எனக்கு தெரியும். அதற்கு கைமாறாக தான் இப்போதும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போக வந்திருக்கேன். நிச்சயமாக நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது. அதை நான் தான் மாற்ற போறேன். நீ விரும்புவதை எல்லாம் விரைவில் பெறுவாயின் செல்வமே. உன் வாழ்க்கையில சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி நான் செய்ய போறேன். உன்னுடைய எண்ணங்களை மட்டும் ஒருநிலைப்படுத்தி நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செஞ்சினா போதும். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக உன் விருப்பங்கள் நிறைவேறும். எப்போதுமே ஏமாந்துட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மன வேதனைகளை அறிந்ததால் தான் உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கேன். யாரை நம்புறது? எல்லாரும் பொய்யானவர்களா போலியானவர்களா இருக்காங்க என்ற உன்னுடைய புலம்பல் எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன்னை ஏமாத்துறவங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்கன்றத உன் கண்ணு முன்னால உனக்கு தெரியப்படுத்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையாக இரு. உன் வெற்றிக்கு தடையாக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செஞ்ச தப்புகளையும் சரி செஞ்சு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். கண்டிப்பா என் துணையோடும் என் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்க்கை மாறும். இப்போ வேணும்னா உன் மனசு பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கலாம். சுத்தி நடக்கிறதெல்லாம் உனக்கு கவலையை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனா இப்ப மட்டும் நீ தைரியமா இருந்துட்டீனா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீ தைரியமா இருந்தா மட்டும்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி வழிநடத்தி செல்ல முடியும். நான் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு.